மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனே. ஏய், என்னடி தேடிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க எல்லோ கலர் சாரி வச்சிருந்த காணோம். மஞ்சள் சாரியா? ஏன் மஞ்சள் சாரி கட்டிட்டு த்ரிஷா மாதிரி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ண போறியா? ஒழுங்கா நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா. இந்தாமா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மாப்பிள்ள. அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளைக்கு லைட்டா முடி கொட்டுது போல. இல்ல மாப்பிள்ள, நம்ம ஏதாவது ஷாம்பு வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலாம். என்ன பிரியா, என்ன சொல்ற? ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி கேட்டதுக்கு ஒரு பாப்கார்ன கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறீங்களா? நான் இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்ப்பா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பையனை பார்த்தாச்சு. அப்பாடா, கலரா தான் இருக்காரு. பா, வாய் மூடு. தம்பி ஊர்ல இவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் அவருதான். போங்க அங்கிள், நீ மட்டும் அந்த தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோவே, உன் வாழ்க்கை அப்படியே பிரகாசமா மாறிடும். கரண்டே போயிட்டு. கரண்ட் வந்துருச்சு. மாப்பிள்ள, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு நல்ல கலரா இருக்கணும், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கருத்துடணும். பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாது. இப்போ பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும், ஆனா காய்கறி எதுவும் வாங்கி தர மாட்டேன். பொண்ணு நல்லா வாய் பேசணும், ஆனா என்கிட்ட மட்டும் எதிர்த்து பேசக்கூடாது. அப்புறம் நகையெல்லாம் ஒண்ணும் பெருசா வேணாம், ஒரு 100 பவுன் போட்டா போதும். போதும் போதும் போதும். 100 பவுனா? எதுக்கு? நகை கடையில கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கா? அலங்காரம் பண்ணவான்னு கேக்குறா. என்ன மாமா, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போலையே? அதான் தெரியுதுல்ல, மிச்சர கீழே வச்சுட்டு கிளம்புங்க. சே, நல்ல சாப்பாடு போடுற ஃபேமிலியா பார்த்து போயிருக்கணும். இங்க வந்தா பாரு மாப்பிள்ள, ஒரு 5 நிமிஷம். மாப்பிள்ள நான் பேசுறேன் பொண்ணுட்ட. அடியே, இப்படி வர மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணுவ? மா, நீ வாய் பேசாத. நேத்து சாயங்காலத்துல இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எவ்வளவு கேட்டிருப்ப. யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு தட்டு நிறைய மிச்சர் போட்டு கொடுத்துருக்க. ஏண்டி, ஒரு மிச்சர் தரல நாடி கல்யாணத்தை நிறுத்துற? ஆமா, மாசம் மாசம் வரவன் போறவனுக்கு மிச்சர் வாங்கி கொடுத்து என் பைசாலாம் நாசமா போகுது. இவ எப்ப கல்யாணம் பண்ண, நான் எப்ப மிச்சர் வாங்குறத நிப்பாட்ட? வாங்க மாப்பிள்ள. அடியே, உனக்காக அப்பா அலைஞ்சு திரிஞ்சு நீ கேட்ட மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்காரு. மரியாதையா சரின்னு சொல்லிடு, இல்ல சோத்துல வச வச்சிருவேன். இவதான் மாப்பிள்ள, எங்க பொண்ணு. இவருதான் மிஸ்டர் மாப்பிள்ள. அப்பாடா, இப்பதான் நம்ம அப்பா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்காரு. யாருமா அது? பையனுக்கு அம்மாடி, உனக்கு மாமியாரடி. என்ன வில்லி மாதிரியே சிரிக்காங்க, பார்க்கவே பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நீ எனக்கு மக மாதிரி. பாதி மாமியார் இந்த டைலாக் சொல்லிதான் மருமகளை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமா? என் பையன்தான் எனக்கு எல்லாமே. அவனுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. உனக்கு சமைக்க தெரியுமாமா? இல்ல ஆண்டி, எனக்கு சமைக்க தெரியாது. அதனால என்ன, நான் கத்து தர சமையல் உனக்கு. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சீரியல் பார்க்க பிடிக்குமாமா? இல்லாண்டி, எனக்கு சீரியல் பாக்குற பழக்கம் எல்லாம் இல்ல. ஓ, எனக்கு சீரியல் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த வில்லி கேரக்டர்னா ரொம்ப 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 பிடிக்கும். மா, எனக்கு இந்த சம்மந்தம் வேணாம். ஏண்டி, பார்க்கவே பயமா இருக்கு. எப்படியாவது அப்பாட்ட சொல்லி இந்த சம்மந்தத்தை வேணான்னு சொல்லிருமா. நல்ல தங்கமான குடும்பமா தானே இருக்காங்க, ஏண்டி பிடிக்கலன்னு சொல்ற? மாமியார விடு, பையனை பாரு எவ்வளவு தங்கமான பையனா இருக்காரு. மாப்பிள்ள, டீ குடிங்க மாப்பிள்ள. மா, டீ குடிக்க சொல்றாங்க. என் பையன் என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டான். மா, 2 பேரும் சேர்ந்து என்ன கொலை பண்ணிட்டா என்னமா பண்ணுவ? வர மாப்பிள்ளையெல்லாம் குறை சொல்லி அனுப்பிட்டே இருக்கியே. உனக்கு என்ன, நல்லா நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்கற மாதிரி ஒரு இழிச்ச வாயனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட.
எனக்கு அப்படியா? பாரு, லைவா பாரு. லைவா தெரியுதா? பாலங்குழியில புடிச்சு தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுறீங்க. உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? என்ன வெறும் காஃபி மட்டும் குடுக்குறீங்க? மிக்சர், போண்டா, பஜ்ஜி அதெல்லாம் எதுவும் வாங்கலையா? அது ஒண்ணும் இல்ல, என் பொண்ணுக்கு யாராவது மிக்சர் சாப்பிட்டா பிடிக்காது, அதான். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் பையனையா பிடிக்கலன்னு சொன்னீங்க? உம். உம். அந்த கிளாஸ் அப்படியே கொஞ்சம் கீழே வச்சுட்டு கோவப்படுங்க. இல்ல, என் ஹஸ்பண்ட் அது எப்பயாச்சும் தான் வாங்கி தருவாரு. அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம், அதான். என் பையனவா வேணான்னு சொன்னீங்க? உங்க பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். என்னங்க, நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுமா சொல்றாங்க? நாங்க வரோம், வாடா. அப்பாடா, போயிட்டாங்களா? ஏண்டி, உனக்கு என்ன பெரிய உலக அழகின்னு நினைப்பா? மா, நான் ஒண்ணும் உலக அழகி எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு கண்ணு மூணு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நான் தானே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கணும். உங்களுக்கு என்ன, நீங்க டாட்டா பாய் பாய்னு சொல்லி அனுப்பி வச்சிருவீங்க. அப்புறம் காலம் முழுக்க நான் தானே அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணாமே இருக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு யார் சொன்னதே? கல்யாணம் எல்லாம் பண்ணிப்பேன், ஆனா என்ன பயமுடுத்தாத ஃபேமிலியா இருக்கணும். முக்கியமா மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமை எதுவுமே இருக்க கூடாது. அப்புறம் இந்த பீடியால கையில சூடு வைக்கிறவன், சைக்கோ புருஷன், அப்புறம் அதிகமா சம்பளம் வாங்கிட்டு சீன் போடுற புருஷன், அந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஃபேமிலியா பார்த்து சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஜென்மத்துல இவளுக்கு மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி தான். என்னங்க, நைட் உங்களுக்கு சப்பாத்தி செய்யவா, தோசை சுடவா? பாக்குறேன், நீ சொல்ற மாதிரியே மாப்பிள்ளை பாக்குற. ஆனா அவன் தான் நான் உனக்கு பாக்குற கடைசி மாப்பிள்ளை, புரிஞ்சுதா? ஓகே. இந்த தடவை எப்படி மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க? நீ சொன்ன குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்திருக்கேன். இவன் தான் உனக்கு பார்த்த கடைசி மாப்பிள்ளை. என்ன பாரு. மாப்பிள்ளை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அப்பாடா, நான் போய் தாமிர தட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இவன் என் எக்ஸுப்பா. அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு பிடிக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டோம். ஓ அப்படியா? அப்படின்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம், எனக்கு டபுள் ஓகே. நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓ, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது போலயே. கடைசி வரைக்கும் இப்படி மிச்சர் வாங்கி வாங்கி என் காசெல்லாம் நாசமா தான் போக போகுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே சாரி எத்தனை தடவை தான் கட்டுறது? வேற சாரி எடுத்துட்டாங்கனாலும் கேக்குறாரா? சை.